இந்த ரமதான் மாதத்துல யாரு உயிரோடு இருந்தும் சடலமா வாழ்வாங்கன்னு தெரியுமா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் இரண்டாவது நோம்புல இருப்போம், மாஷா அல்லாஹ். அதாவது இந்த ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மற்ற மாதத்தை விட இந்த மாதத்துல அதிகமா நன்மைகள் அமல்கள் செய்யணும். மற்ற மாதத்தை விட அதிகமா அமல்கள் செய்யணும். அதுதான் ரமலான் மாதம். ஸோ நம்ம இந்த மாதத்தை எதுவும் கத்துக்கிறதுக்கோ புதுசா தொடங்குறதுக்கான மாதங்கள் கிடையாது. ஓகே, நம்ம முன்னாடி அப்படி செய்யல, இந்த மாதத்திலேயாச்சும் நம்ம புதுசா கத்துக்கலாம். அஞ்சு வக்து நம்ம தொழுக கண்டினியூ பண்ணலாம். குர்ஆன் ஓத தெரியலன்னா ஓத கத்துக்கலாம். தஜ்வீதா ஓத தெரியலன்னா தஜ்வீதா ஓத கத்துக்கலாம். சரளமா ஓத வரலன்னா அதை நம்ம சரளமா ஓத கத்துக்கலாம். அதனாலதான் இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா இந்த மாதத்துலயும் சில பேர் அசால்ட்டா ரொம்ப காரணமே இல்லாம வெறும் சின்ன மண்டை வலி, சின்ன வயிற்று வலிக்கு நோன்பு விடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கோவம் வருது. அப்படி இருக்காதீங்க, தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல 3 வருஷம் 4 வருஷம் முன்னால நோன்பு வச்சேன், இப்ப வைக்க முடியல. ஏன் வைக்க முடியல? என்ன காரணம்? இப்ப வளர்ந்துட்டோம்ட்டா. சாகிற வரைக்கும் நோன்பு வைக்கணும் ஐயா. சாகிற வரைக்கும், சாவும் தருவாயில இருக்கிற வரைக்கும் நம்மளால முடியல. மாத்திரை மருந்து நம்ம எடுத்துதான் உயிர் வாழுன்ற பட்சத்துல மட்டும்தான் ஒரு நோம்புக்கு மிஸ்கினுக்கு ஒரு பகிரமா நம்ம சாப்பாடு கொடுக்கலாமே தவிர்த்து அது வரைக்கும் நோன்பு வைக்கணும். எக்ஸ்கியூஸே கிடையாது யாருக்குமே. யாரும் உங்களுக்கு அலோட் கொடுத்தா நம்ம நோன்பு இந்த வயிற்று வலினா வச்சுக்க வேணாம், மண்டை வலினா வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன காரணத்துக்காக நோன்பு விடுறீங்க? எனக்கு அதுதான் புரியல. ஏன்னா நம்ம அடுத்த ரமதானுக்கு இருப்போமான்னு தெரியாது. போன ரமதான்ல இருந்தவங்க இந்த ரமதான்ல இருக்க மாட்டாங்க. அதனால இருந்திருக்க மாட்டாங்க. சில பேர் நம்ம சொந்த பந்தங்கள்ல நம்ம இறந்திருப்பாங்க. அதனால நமக்கு இதே கடைசி ரமதானா நினைச்சு நம்ம அதிகமா அமல்கள் செய்யணும். பாவங்களை நம்ம நிறைய நம்ம எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருப்போம். நம்மளால அவ்வளோ தூய்மையானவங்களா பாவங்கள்லாம் கழிக்கக்கூடிய ஒரு மாதங்க இது. தயவு செஞ்சு ரொம்ப சில்லி காரணத்துக்காக நோம்பெல்லாம் விடாதீங்க. 5 வக்த தொழுவுங்க, கரைமான வக்த தொழுவுங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ குர்ஆன் ஓதத்துலன்னா குர்ஆன் ஓத தெரியாம தயவு செஞ்சு மௌத் ஆகிடாதீங்க. ரமதான் மாதத்துல நோம்பையும் 5 வக்த கடமையான தொழுகை விடுறவங்க தான் உயிரோட இருந்தும் சடலமா வாழ்வாங்க, இந்த உலகத்திலயும் நரகத்திலயும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா ஒரு அறிவுரையை சொல்றாங்க. இந்த ரமதான் மாதத்துல யார் 5 வக்த தொழுகையும் நோன்பு வைக்காம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நாசமாகட்டும் அப்படின்ற மாதிரி, நாசம் அடைவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு.